அந்த மேல கை வச்சு பாருங்களேன். ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே, ஐயோ 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 அண்ணே, உன்னை இந்த கோலத்துல பார்க்கவா நான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன். வேணாண்ணே, அண்ணே அண்ணே எந்திரிச்சு வா அண்ணே. அண்ணே அண்ணே யோசிக்க வந்திருக்கேன். என் அண்ணனுக்கு இந்த நிலைமை வரணுமா? ஐயோ என் அண்ணனை பாருங்க அண்ணே. அண்ணே யோசிக்கின அண்ணே, உன் தங்கச்சி யோசிக்க வந்திருக்க. அண்ணே என்ன மன்னிச்சிருண்ண. ரத்னாக்காவும் நீயும் நல்லா வாழணும்னுதான் நான் அந்த வீட்டுக்கே போனேன். உனக்காக தானே நான் உன் பேச்ச மீறி நாங்க போனேன். அண்ணா அண்ணா என்னை பாருண்ண அண்ணா. ஐயோ அண்ணா எந்திரி அண்ணா, எந்திரிங்க. ஐயோ உன்னை இந்த கோலத்துல பார்க்கவா நான் உசுரோட இருக்கேன். அண்ணா நீ ராஜகாவடி எடுத்து நடந்து போகும்போது இந்த ஊரே பார்த்துச்சு. இப்ப ஊரே காரி துப்புதானே உன்னை பார்த்து. அண்ணா அண்ணா விட மாட்டேன்ல. என்ன வேலை உனக்கு? எந்திரிச்சு வா. எங்க அண்ணன் தெருவுல கிடக்கு. அத வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் நான் வருவேன். அண்ணா அண்ணா யாராச்சும் ஒரு கைய போடுங்கண்ணே, ஆட்டோல ஏத்தி விட்டுருவோம்னே. எங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டு போயிருவோம். பக்கத்துல போனாலே அண்ணன் மிதிக்குதுமா, நான் என்னத்த செய்ய? சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன பெருசா உங்க அண்ணன் நோன்னுட்டு. குடிகார பயலுக்கு வெக்கமான கேக்குதா? வாடின்றல்ல வீட்டுக்கு. நான் வர மாட்டேன். எங்க அண்ணனை விட்டுட்டு நான் எங்க வர மாட்டேன். எங்க அண்ணனை பத்திரமா நான் வீட்டுல விட்டுட்டு தான் நான் வருவேன். அண்ணா அண்ணா எந்திரினா அண்ணா வாண்ண. அண்ணா எந்திரினா. சகி வெறுப்பேத்தாத, சொன்னா கேளு, வான்னு சொல்லுதேன்ல. அண்ணா வீட்டுக்கு போலாம் அண்ணா. அண்ணா சொன்னா கேளுண்ணா. அண்ணா வாண்ண. அண்ணா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வாடின்னு சொல்லுதா? வரமாட்ட. வாடிங்கிற வீம்புக்கு உட்காந்துட்டு இருக்கியோ? என்ன கொண்டு போட்டாலும் நான் இங்க இருந்து வர மாட்டேன். அண்ணா 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 எழுந்திரிண்ணா. அண்ணா அண்ணா கண்ணு திறந்து பாருண்ணா. அண்ணா வீட்டுக்கு போலாம் அண்ணா. தலையிலேயே கல்ல போட்டு கொல்ல பார்த்த மட்டும் மரியாதை என் கூட வரலன்னு வச்சுக்கோ. கல்ல தலையில போட்டு உங்க அண்ணனை கொன்றுவோம் பாத்துக்கோ. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், நீ சொல்றது செய்து. நான் வந்துடுறேன். நீ சொல்ற மாதிரி செய்து அண்ணனை விட்டுரு. அண்ணனை விட்டுரு. என்னண்ணா இது? எந்திரிண்ணா. ஐயோ தெருவுல விழுந்து கிடக்குது. சண்முகம் என்னடா இது? சண்முகம் யாரும் தொடாதீங்க. ஏய் யாரும் தொடாதீங்க. எந்திரிடா. ஏய்
ஏய் ரத்னா, தொடாதீங்க உங்க என்ன. அண்ணன் ரொம்ப போதையில இருக்கான். இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் பாக்குறாங்க பாரு. வீட்டுக்கு போயிடு. தூக்குடா. எந்திரி. விடுங்க என்ன. அவ்வளோங்களா கூட்டு போதியா சவுந்தரபாண்டி ஆளுலா. நீ ஒரு விவரம் கட்டமல்ல. அந்த பொண்ணு முன்னாடியா இது எல்லாத்தையும் வச்சு பேசிக்கிட்டு இருப்ப? இப்ப பாரு, அவளை துரத்திக்கிட்டு முத்துப்பாண்டி பின்னாடியே ஓடி இருக்கான். அக்கா எங்கக்கா ஓடிட போறா இவ? எங்கிட்டு சுத்தினாலும் அங்கிட்டு கடல் இருக்கு, இங்கன பக்கம் பைபாஸ், இதுக்குள்ள ஓட முடியும். என் பையன் நல்ல தெம்புள்ளவன்க்கா, ஈஸியா பிடிச்சி கொண்டு வந்துடுவான். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, அவன் பார்த்துக்கிடுவான். ஒருவேளை சமூகத்துக்கிட்ட இந்த பாப்பா ஓடி போய் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லி அந்த சமூகம் நம்ம சின்னையாவை அடிச்சு பின்னிட்டா என்னையா பண்றது? இல்லை, அதையெல்லாம் தான் புரிஞ்சுக்கிற நிலையிலே இல்லையடே அவன். அவன் என்னைய பார்த்த உடனே அவன் கையை அப்படி ஓங்கினா, நான் லொட்டாங்கையால அவன் கையை அப்படி பிடிச்சேன். சோத்தாங்கையால மூஞ்சில கையை வச்ச 10 அடி தள்ளி போய் விழுந்தான். அவனாவது முத்தப்பாண்டிய அடிக்கிறதாவது. இலே, அவன் இருந்த நிலைமை தான் பார்த்திடலாம். இதே முத்துப்பாண்டி மட்டும் புத்திசாலியா இருந்தா அந்த நிலையிலேயே அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவன் கைய கால உடைச்சிட்டு வந்திருக்கணும் இவன். பாப்போம், அந்த அறிவு அவனுக்கு இருக்கான்னு பாப்போம். உன் மவனுக்கு அந்த அறிவெல்லாம் இருந்துட்டாலும் என்னடி பெருசா ஓடி. கோட்டிக்கார பையல பொம்பளை புள்ளைய இப்படி அலை தள்ளுவ? ஏடி எசக்கி, என்னடி ஆச்சு? அண்ணன் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்கத்து. ஏடி என்னடி சொல்லுத? சுய நினைவே இல்லாம நடு ரோட்ல படுத்து என்னென்னமோ புலம்பிட்டு இருக்கு. என்னலே, என்னாச்சு? எம்புட்டு தூரம் ஓடினா இவ? எங்கிட்டு போய் பிடிச்ச இவள? ஏதோ நாய்க்கு வெறி பிடிச்ச மாதிரி திருத்திருவா ஓடிக்கிட்டே இருக்கா. போய் பிடிக்கிறதுக்குள்ள நேரம் தான் வண்ணன் சண்முகங்கிட்டயே போயிட்டா. ஐயோ, சமூகத்துக்கு தெரிஞ்சிருச்சாயா? இழிச்சான். அவன் தெருவில் புரண்டுகிட்டு கிடக்கான். நிக்கிறா பாரு இந்த முட்டாடு. போய் அவனை தூக்குறா. மார்லின் தலையில ஐயோயோன்னு அடிச்சுக்கிட்டு அழறா. நடு ரோட்ல என்ன சீன் போட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா இவ? அவன் இவ கூட பிறந்தவன்ல, அப்படிதான் அழுவா. பொண்ணைய மாதிரி பாசமே இல்லாத மரக்கட்டன்னு இவளையும் நினைச்சிட்டியோ? கல்ல தூக்கி உங்க அண்ணன் மண்டையில அப்படியே போட்டுருவேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் கூட வந்தா. உன் நெஞ்சிலையும் எட்டு விட்டுட்டு தான் வந்த. நான் சொல்லல உன் மவனுக்கு அம்பிட்டு தான் விவரம்னு. முட்டாப்பையில நீ அவனை அடிச்சியா இல்லையால? பின்ன சான்ஸ் கிடைக்கிறப்ப அடிச்சாதான் உண்டு. சான்ஸ் கிழிஞ்சுது. இருந்து இருந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்தாரு, அவன் நல்லபடியா ஆயிட்டானா நீ உன்னால திருப்பி அடிக்கவே முடியாதவனே. இந்த நேரத்துல அவனை நல்லா அடிச்சு 2 கை 2 காலை உடைச்சிருக்க வேண்டியதானே நீ? அந்த நேரத்துல இந்த ஐடியா தோணாம போச்சு. அறமண்ட அறமூல நீ எல்லாம் என் புள்ளேன்னு இருக்க பாரு. இல்ல, பச்சை புள்ளை கூட இந்த ஐடியா வரும்ல. அவன் அப்படி 2 மிதி மிதிச்சிருக்க வேண்டாமா நீ? அவனை இப்ப போய் அவன் கை காலை உடைச்சிட்டு வந்துட்டுமா? ஆமா, நீ போற வரைக்கும் அந்த வைகுண்டம் அவன் அங்கேயே அழகா படுக்க வச்சு பாத்துக்கிட்டு இருப்பானா? இந்நேரம் அவனை அள்ளி போட்டுக்கிட்டுல போயிருப்பான் வீட்டுக்கு. நல்ல வேளை இவளையாவது இழுத்துட்டு வந்தியடி. இவளையும் போமா அண்ணனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வான்னு சொல்லாம இருந்தியே நீ. அந்த அளவுக்கு சந்தோஷந்தேன். தரு, ஏய் கேக்குதா? இனிமே தான் உன் வீடு.
நீ செத்து போனமானாதான் இனிமே இந்த வீட்டை விட்டு தனியாவே போக முடியும். இனிமே உங்க அண்ணனை பார்க்க போறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போறேன்னு தனியா போன இழுத்து போட்டு குறுக்குலயே உன்னை மிதிச்சு கொன்னே விடுவேன். தாரலா, இனிமே அந்த விரும்பைய குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு நீ வெளியில காலை எடுத்து வச்ச பிறகு அது உனக்கே நல்லா இருக்காது. பாத்துக்கிறேன். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நான் அப்படிதான் போவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. அடி. என்ன தைரியம் உனக்கு? கட்டின புருஷன் கூப்பிட கூப்பிட காதுல வாங்காம ஓடிட்டு இப்ப அப்படித்தான் செய்வேன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுத. ஒடியே இன்னைக்கு நீ செத்தடி. மதனி, என் மருமவ மேல நீ கைய வச்ச, உன் கைய உடைச்சு 2 துண்டா பிச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. சௌந்தரம், உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டி என் மேல கைய வைக்கிறாடா. அப்படித்தான் கைய வைப்பேன். இவ என் அண்ணன் மவ, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. இவ மேல யாராவது கைய வச்சீங்க எல்லாருக்கும் மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. என்னட்டியே, என்ன தைரியம் இருந்தா என் அக்கா மேலேயே கைய வச்சுட்டு எதிர்த்து பேசுத நீயே? எங்க தைரியம் இருந்தா என் மேல கைய வச்சு பாருங்க. நீங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா என்ன அடிச்சு பாருங்க. ஐயா வேணாங்கய்யா. பஞ்சாயத்து பெருசாகி வெளியில தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தாயா அசிங்கமாய் போகும். எலை பாண்டி பையல, என்ன பெரிய வீரன்னு நினைப்பா? என் அண்ணன் அவன் நிதானம் இல்லாம கிடந்திருக்கான். அந்த நேரத்துல போய் அவனை அடிச்சுட்டு என் மருமவளை வேற மிரட்டுறியா? உனக்கு வெக்கமால? வேணாம். அடிச்சி வாய மூடு. என் மருமவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வரட்டும். உங்க அம்பட்டு பேருக்கும் அப்ப இருக்க திருவிழா. கேட்டி எசக்கி, இவங்களால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது டி. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் டி. நீ வா. இல்ல சௌந்தரம், என்னல இது? என்னென்னமோ நடக்கு? ஏற்கனவே பரணி பாப்பா உங்க கழுத்தை பிடிச்சி தள்ளிருச்சு, அதை மறந்துட்டிய. இப்ப இவங்களுக்கு கை வாங்கினீங்க. இப்ப அம்மா உங்க கையை முறுக்கி விட்டாவ. அம்மா நீங்க இந்த வீட்டுக்கு வருவிய, புற வேலை இருக்குன்னு போயிருவிய. ஆனா எங்க ஐயா பாக்கியம்மா கூட வாழ்ந்தாவணும்ல. நீங்க ஏன் நடுவுல பூந்து தூண்டி விடுதிய? இல்ல சௌந்தரம், என்னல இந்த சனியை என்னல பேசுதா? அக்கா, இது விடுக்க. இந்த சனியா இவன் ஒரு பைத்தியம், அந்த பாக்கியம் ஒரு பைத்தியம். இதுதான் இப்ப முக்கியமா நமக்கு. 2 பேரும் இப்படிதான் பேசுவாங்க. விட்டு தள்ளு. இல்ல சனியா, வாழை இந்த 17 கணக்கு பார்க்கலாமா? பாவிகளா, போனாலே தெரியலையே. வந்துப்பா. நான் இவனை இந்த நிலைமையில பார்க்கணும்.
பீடி சிகரெட்டுன்னு ஒரு பழக்கமும் இல்லாம இருந்தா சாராய வாடையே இவனுக்கு பிடிக்காத. எப்படித்தான் இவன் குடிச்சா? மாமா வாசல்ல நின்னு புலம்ப வேணாம், உள்ள கூட்டிட்டு போங்க. என்னத்தான் ஏய் வீரா, அவன் தலையில தண்ணி ஊத்துரு. வீட்டு முத்தத்துல தண்ணி கொண்டு வந்து வை. சீக்கிரம் போ. போங்க. வெட்டிக்கிளி, ஆட்டோவை கட் பண்ணிட்டு ஒரு 4 லெமன் வாங்கிட்டு வா. சரியா? சீக்கிரம் எம்புட்டினே. ஒரு சேர் எடுத்து போடுறது. அதுல நான் பிடிச்சுக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஐயா, வாய். பாத்து பாத்து. விடுங்க. அவனை அப்படியே உட்கார வை. விடுங்கல்ல. ஒண்ணும் இல்லையா. ஐயோ. என்னல இது என்ன? இல்ல, ஒழுங்கா உட்காரு. என்ன இது? வீரா, அது கொடு. விடுங்க. சிலுப்பாதல. மாமா, ஓரளவுக்கு தெளிவு வந்துருச்சு மாமா. தலையை தவட்டி ட்ரெஸ் மாத்தி விடுங்க. கனி, சீக்கிரமா வா. இத வந்துட்டேன். மாமா, சண்முகத்துக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டு ரூம் கூட்டிட்டு வந்துருங்க. ரத்னா, வா நாம போய் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணலாம். ஒரு 4 லெமன் வாங்கிட்டு வா. வா. நான் உப்பு போட்டேன்ல இப்போ, நீயும் அதே அளவு உப்பு போட்டு ரெடி பண்ணி கொண்டு வா. சீக்கிரம். சரி. அவனுக்கு ஜூஸ். குடுத்தா குடு. இந்த வாயில ஊத்து. இல்ல, வாய் தொல்ல. ஊத்துடா. ஊத்து. குடினே குடினே. குடி குடி குடி. குடினே குடி. கொஞ்சம் குடி. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். உள்ள போய் எலுமிச்சை பழ ஜூஸ் வேலை செய்யணும்ல. அண்ணே, ஏன்னு குடிச்ச? அண்ணே, கண்ணை திறந்து பாருண்ணே. ஏ கனி, இப்ப நீ என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறாது. முதல்ல ஒரு மணி நேரமாவது அவன் தூங்கட்டும். மாமா, வெட்டுக்கிளி, அவனை மெல்ல அப்படியே படுக்க வைங்க. ஏத்தா, இவன் உருண்டு கிண்டு கீழே விழுந்துருவாத்தா. இவனை கீழேயே படுக்க வைப்போம். இல்ல, வெட்டிக்கல, அந்த பாய் எடுத்து போடல கீழே. இரு 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 இரியா. விடுங்க. இரு இரு. விடுங்க. இந்தா. அண்ணே, பாத்து நீ. பாத்து பாத்து வாணி. பாத்து பாத்து. நீ பொறுமையா நீ. பாத்து பாத்து. ஐயோ. எங்க இருந்துதான் வந்துச்சு இந்த பழக்கம் இவனுக்கு? நானே குடிக்க கூடாது என்கிட்ட சத்தியம் வாங்கினானே. இப்ப இவன் இப்படி குடிச்சிட்டு கிடக்கானே. ரோட்ல விழுந்து கிடந்திருக்கானத்தா. எத்தனை பேர் பார்த்தானுங்களோ. இதுல வேற இவன் பிரசிடென்ட். இவனோட மான மரியாதை எல்லாம் போச்சு. என்ன செய்யறது மாமா? எல்லாம் மென்டல் பிரஷர் தான். ஒரு மனுஷனால எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியும்? எசக்கி போன அன்னைக்கே நைட்டு தூங்க முடியாம துடிச்சிட்டு இருந்தான். நான் தான் இன்ஜெக்ஷன் போட்டு இவனை தூங்க வச்சேன். இன்னைக்கு இன்ஜெக்ஷனுக்கு பதிலா பிராண்டி குடிச்சிருக்கான். அவ்வளவுதான். அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மருந்து இல்லத்தா. குடிக்கிறது ஒரு நோய்த்தா. அது ஒரு தடவை பிடிச்சதுன்னா அது விடாது. இவன் இப்படியே தொடர்ந்துருவாங்க. எனக்கு பயமா இருக்குதா. மாமா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது மாமா.
நீங்க கவலைப்படாதீங்க. அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வீராவும் ரத்னாவும் அவன் கிட்ட பேசட்டும். அவங்க முகத்தை பார்த்தா அவன் செஞ்சது தப்புன்னு அவனுக்கே தெரிஞ்சிடும். அண்ணன் ஒரு தடவை கூட குடிச்சதே இல்ல பரணி. அதனால என்னடி, அவன் ஒண்ணு குடிகாரன் இல்லையே. இந்த ஒரு தடவை தெரியாம குடிச்சிட்டான், அவ்வளவுதான், விடு. அவன் தூங்கி எந்திரிச்சதும் சரியாயிடும். நார்மலா பேச ஆரம்பிச்சிருவான். எல்லாம் அந்த எசக்கியால வந்ததுதான். இவன் சரியாவானா இல்ல இப்படியே இருப்பானான்னு எனக்கு தெரியலையே. எப்ப சந்துரா நீதாம்மா என் பிள்ளைய காப்பாத்தணும். மாமா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. கொஞ்ச நேரம் அவன் தூங்கட்டும். எல்லாரும் வெளியே போலாம் வாங்க. இல்ல வாங்க மாமா, ஒண்ணும் ஆகாது. போடி. உலகத்துல எவனாவது ஒருத்தன் உன்னை விட தங்கச்சிங்க மேல பாசம் வைக்க முடியுமா? உன் தங்கச்சிங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா? I'm in deeply love with you.